அம்மோ தேனே இசை இங்கதான் இருக்கியா நீ? சொல்லும். என்ன முத்து? ஒரு நிமிஷம் இரு, சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் சாப்பிடுங்க. இந்தா. இசை செல்லம் குடிங்க. பாத்து பாத்து பாத்து. எப்படி இருக்கு அம்மு? சின்ன வயசுல நீ எனக்கு வச்சு கொடுத்த மாதிரியே இருக்கு. உங்க அம்மா தான் செய்ய சொன்னாங்க. அப்படியா? என்ன விசேஷம்? அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ? பின்ன சீக்கிரமாவே அவங்க வீட்ல பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுதுல்ல. என்ன ஃபங்க்ஷன்? கண்டுபிடி பாப்போம். எனக்கு தெரியலையே. சிபிக்கு கல்யாணம். கல்யாணம்னா பொண்ணு? பொண்ணு யாரா இருக்கும்? எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிற பாரு. ஜாதகம் கூட உன்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கேன். நம்ம தமிழுக்கா? நம்ம தமிழுக்கே தான். ஜனாமா சீக்கிரமாவே தமிழ் பொண்ணு கிட்ட வர போறாங்க. நிஜமாவா சொல்ற முத்து? பின்ன பொய்யா? தமிழ் மனசுலயும் சிபி தான் இருக்காரு. அதுவே உனக்கு தெரியலையா? என்ன நீ? இல்ல முத்து, அவங்க 2 பேரும் நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. ஆனா இவ சிபிய விரும்புறாளான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. தமிழ் உசுரி புசுரா சிபிய தான் விரும்புது. ஜனாமாவே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பாரு. எனக்கு அப்படி இருந்தா சந்தோஷம்தான். ஏன் இவ்வளவு டவுட்டா சொல்றாமோ? இல்ல முத்து, தமிழுக்கு ஒரு கல்யாணம் பேசி ஏற்கனவே நின்னு போச்சு. அதுல இருந்து அவ கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படிப்பட்டவளை சம்மதிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? இந்த கல்யாணத்தை வேண்டான்னு அவ சொல்லவே மாட்டா. இங்க என்ன நடக்குது? அக்காக்கும் சிபி சாருக்கும் கல்யாணமா? ஏன் முத்தம்மா? அக்கா சிபி சார ஃபர்ஸ்ட் லவ் பண்றாளா? ஆமா தேனு, 2 பேருமே லவ் பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிக்கலன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பேச்சு பேசினதுக்கு அப்புறம் சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மா, உன் அண்ணன் பையனே உனக்கு மருமகனா வர போறானா? அப்போ சீக்கிரமாவே நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேர போகுது. ஈசி குட்டி, நம்ம சிபி சார் இருக்கார்ல, அவரு நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அக்காக்கும் சிபி சாருக்கும் கல்யாணம். புஷ்பா புஷ்பா. ஏய் புஷ்பா. இனிமே புஷ்பான்னு சொல்லக்கூடாது. மாமா மாமான்னு தான் சொல்லணும். சிபி மாமா சிபி மாமா சிபி மாமா. தமிழ், நீ எதுக்கு பதட்டமாகற? நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லையே. தப்பு இல்லையா? ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்புறவர வேற ஒருத்தி கூட இப்படி? வேற ஒரு பொண்ணு இல்ல, ஒண்ணு. ஆமா. என்ன போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, இது தப்பு இல்லையாமா? சிபி சம்யுக்தாவை லவ் பண்றான்னு நீ நம்புறியா? பாத்தியா, ஓ மனசுக்கு நல்லா தெரியுதுல. சிபி சம்யுக்தாவை லவ் பண்ணல தமிழ். கரெக்டா சொல்லணும்னா சிபிக்கு உண்மையான காதல்னா என்னன்னு தெரியாது. சிபி ரொம்ப மேலோட்டமா இருக்கா. காதலிக்கிறவங்களுக்காக உயிரை விடுறதுக்கு கூட தயங்க கூடாது. அதுதான் காதல். நீயே யோசிச்சு பாரு தமிழ். நாளைக்கு சம்யுக்தாக்கு ஒரு பிரச்சனை, உயிரை கொடுத்து காப்பாத்துற சிச்சுவேஷன்னா சிபி ரிஸ்க் எடுப்பானா? உதாரணத்துக்கு இப்படி யோசிச்சு பாரு. சிபிக்கு ஒரு பிரச்சனை, சம்யுக்தா உயிரை கொடுத்து காப்பாத்துவாளா? உயிரை கொடுத்து என்ன, ஏதாவது ஒரு விஷயத்துல சிபிக்காக விட்டு கொடுப்பாளா? சொல்லு. உங்களுக்காக போகாத உயிர் எனக்கு எதுக்கு சார்? இல்லன்னு சொல்லு தமிழ்.
அதுதான் உன் மனசுல இருக்கு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயமா? எப்படி தமிழ், எப்படி தேவையில்லாத விஷயம்னு சொல்லுவ? சிபியோட வாழ்க்கையில உனக்கு பொறுப்பு இல்லையா தமிழ்? சிபிக்காக சம்யுக்தாவோ, சம்யுக்தாக்காக சிபியோ எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் தான் சிபியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அதனாலதான் வேற வழியே இல்லாம ஈஸியான சாய்ஸா சம்யுக்தாவை சூஸ் பண்ணிருக்கான். அதுக்காக நாம ஒத்துக்க முடியுமா? தமிழ், கல்யாணங்கிறது ஒரு நாள் கூத்து இல்ல.